வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கடை கேஎம் சாரிக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம கேஎம் சாரீஸ் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மதுரையில் விளக்குத்தூன் இருக்குது. விளக்குத்தூன் வந்தீங்கன்னா அங்கே அடையார் ஆனந்த பவன் இருக்கும். அந்த அடையார் ஆனந்த பவன் ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்து இருக்கும். அதுதான் நம்ம கேஎம் சாரீஸ் சந்து. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ், டாப்ஸ், கிட்ஸ் வேர், மென்ஸ் வேர், உமன்ஸ் வேருக்கு தேவையான எல்லா ஐட்டமே வந்து மொத்தமாக ஹோல்சேல் விலையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செக்ஷன் வரையா பிரித்து வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ், கைலிகள், துண்டுகள், வேஷ்டி, இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த செக்ஷன்ல என்னென்ன இருக்கு பர்టిక్యులரா? கேஎம் சாரீஸ்ல இந்த செக்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா லுங்கி ஹோல்சேல்ஸ். ஸோ லுங்கிக்கு அடுத்தபடியே காட்டன் சாரீஸ். ஸோ ரெண்டுமே தான் பக்கா ஹோல்சேல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கலெக்ஷன் அது மட்டும் இல்லாம வேஷ்டி கலெக்ஷன், துண்டு, ஸோ இந்த மாதிரியான அப்புறம் சாமி ஐட்டங்கள் ஃபுல்லா ஸோ இந்த கலெக்ஷன் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். ஸோ இப்போ கேஎம் சாரினாலே பொதுவாக ஒரு கருத்து நிலவுது. என்ன அப்படின்னா இங்கே வந்து போனால் வந்து வியாபாரம் மட்டும் இல்லை, அந்த வாங்கி வியாபாரம் பண்ணுற கஸ்டமருக்கு வந்து தொழில் ரீதியான ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னு அப்படிலாம் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா சிலவங்க தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நிறையாவே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நிறைய எடுத்துகிட்டு போன பிறகு கொஞ்சத்தை சேல் பண்ணிவிட்டு மிச்சம் தேங்கிடும். அது எப்படி பண்ணணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. அதுவுமே நமக்கு ஐடியா வந்து நம்ம ஜிஎம் சார்லேருந்து ஓனர்லேருந்து எல்லாருமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த இது வந்து எப்படி வந்து திருப்பி சேல் பண்ணுறது, எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு ஊருக்கும் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சொல்லிடுவோம். ஸோ பர்டிகுலர் இந்த ஏரியாவுக்கு இது மூவிங்காக இருக்கும், இது மூவ் ஆகுது அப்படி சொல்லியே எடுக்க வைப்போம். அது தெரியாத அளவுக்கு ஜாஸ்தியாக எடுத்தாலும் அதை சேல் பண்ணக்கூடிய ஐடியாஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ மார்ஜின் வந்து லோவாக வச்சுக்கோங்க, அதான் சொல்கிறது. ஏன்னா ப்ரைஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் கஸ்டமர் வாங்குவாங்க. ஸோ இன்றைக்கி எல்லாருமே வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு தெரு எடுத்துக்கிட்டே 4-5 பேர் பண்ணுறாங்க. ஸோ அது ஈக்குவல் பண்ணி எப்படி மேட்ச் பண்ணி வியாபாரம் பண்ணக்கூடிய எல்லா ஐடியாஸும் கொடுத்துறாங்க. ஸோ வந்து இங்கே மட்டும் விற்பனை மட்டுமல்ல, நீங்கள் வந்து தொழிலில் வந்து நல்லா லாபகரமாக சம்பாரிச்சு மென்மேலும் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு உங்களுக்கு எல்லா உதவிகளுமே கேஎம் சாரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நிற்கிற இந்த காட்டன் சாரி செக்ஷனில் அப்படியே ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாமா சார்? ஆனால் காட்டன் சாரீஸில் என்னென்ன வகையான காட்டன் சாரீஸ் இருக்குது? காட்டன் சாரீஸில் பார்த்தீங்கன்னா மதுரை சுங்குடியிலேருந்து செட்டிநாடு காட்டன், காரக்குடி, சங்கரன் கோவில், ஸோ ராஜபாளையம், இந்த மாதிரி எக்கச்சக்க காட்டன் தமிழ்நாடு காட்டனே இருக்குது. எல்லாமே ஒன்று வேணா பார்க்கலாம். பார்த்துடலாம். ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே காட்டன் சாரி கலெக்ஷன் தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மதுரை சுங்குடி காட்டன் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பார்டர் வந்துடும் உங்களுக்கு. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 300லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் வந்து எல்லாமே கோயில் சாரி சீசன் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி சேலை, மஞ்சள் சேலை இந்த மாதிரி வந்துடும். பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் பார்டர், எல்லோ பார்டர், ரெட் பார்டர் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுவுமே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 300லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு ஐட்டம். அதிலே பார்த்தீங்கன்னா ஜரி இல்லாமல் பிளைனாக வர்றது, பிளைனில் இந்த மாதிரி வேப்பில் பார்டர் போட்டு வரும். இது ஒரு ரகம். இதில் வந்து 2 டைப் வந்தது பிளைனில், கிரீன் எல்லோ பார்டர் வச்சு. ஸோ இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 360 ஸ்டார்ட் ஆகுது. இது பிளைன் மட்டும் இல்லாமல் இதுலேயுமே டிசைன் வருது. இது சிகப்புலேயே டிசைன் உள்ளது இந்த மாதிரி மஞ்சள்ல. ஸோ இது எல்லாமே வந்து ஜரி பார்டர் வராமல் பிளைன் வரும். இது வந்து சுங்குடி ஸ்பெஷல்னு சொல்றது. இது ரேஞ்ச் வந்து 360லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பாந்தினி சாரி. ஸோ பாந்தினி பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட் பேஸில் வரும், பேட்டு பார்டரோட வந்து ஒயிட் பேஸில் வரும். அதே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பார்டரோட வரும் இது. ஸோ இது கான்ட்ராஸ்டோட வருது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 350லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. இதுவுமே சுங்குடி பாந்தினி, சுங்குடி கலெக்ஷனோட ஒரு கலெக்ஷன் இது. அடுத்து பார்க்குறது செல்ஃப் டிசைன். சுங்குடி சேலையிலே செல்ஃப், இது ஜரி பார்டர் வராமல் செல்ஃப்லேயே டிசைன் போட்டு வருது. இது சுங்குடி ஸ்பெஷல்னு சொல்கிறது நம்ம. இதில் வந்து செல்ஃப் டிசைன், கான்ட்ராஸ்ட் அந்த மாதிரி வெரைட்டியாக வரும் உங்களுக்கு. இது எல்லாமே சுங்குடி ஸ்பெஷல்னு சொல்கிறது. ஸோ இது ரேஞ்சு பார்த்தாலும் உங்களுக்கு 360லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பப்பாளி காட்டன் சாரி. ஸோ மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் பப்பாளி காட்டன், நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் பப்பாளி காட்டன் சாரி. இது இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைனில் வந்துடும் உங்களுக்கு. செல்ஃப் டிசைன் கான்ட்ராஸ்ட் இல்லாமல் செல்ஃப் டிசைன் வரும்போது இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 320லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதிலே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வரும். இது கான்ட்ராஸ்ட்டாக வருது பப்பாளி காட்டன்லேயே. கஞ்சி போடாத சாஃப்ட் சாரீஸ், இது சாஃப்ட் காட்டன். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 370லேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது பாந்தினி சாஃப்ட் சாரி. பாந்தினியில் சாஃப்ட் கலெக்ஷன். இது பாந்தினியில் கான்ட்ராஸ்ட்டாக வரக்கூடிய சாஃப்ட் கலெக்ஷன். இது ஸ்பெஷல். இது பாந்தினி ஸ்பெஷல்னு சொல்லலாம். 80 கவுண்ட். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 390லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது ஆச்சி 40 கலெக்ஷன். இது 40 கவுண்ட் கலெக்ஷன். ஸோ இதில் எக்கச்சக்க டிசைன் இருக்குது. பார்டர் வேரியஸாக வரும், டிசைன் எல்லாமே மாறும். கட்டம் பார்த்தீங்கன்னா டாம் கட்டத்துலேருந்து பொடி செக்குடு இந்த மாதிரி கலெக்ஷன் வரும். ஸோ இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 350லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அடுத்து 60 கவுண்ட், 60 கவுண்ட்னு சொல்கிறது. செட்டிநாடு காட்டன்லேயே 60 கவுண்ட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா செக்குடு வேரியஸ் டிசைனாக வரும் உங்களுக்கு. எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 450லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா கோபுரம் பிரிண்ட் சாரி. இந்த மாதிரி வந்துடும். பிரிண்ட் பார்த்தீங்கன்னா கீழே கோபுரம் பார்டர் வச்சு பிரிண்ட் இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து செக்குடு பிளைன் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 450லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 450லேருந்து. அடுத்து நம்ம பார்க்குறது செட்டிநாடு கலெக்ஷன்லேயே உடல் பேடு பிளைன் சொல்கிறது. மிடில் பார்த்தீங்கன்னா பிளைனாக வந்துடும், கீழே பேட்டு வந்துடும், பேட்டுக்கிற. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷனில் வருது உடல் பேடு பிளைனு. ஸோ இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 12-15 கலர்ஸ் வரும் உங்களுக்கு. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. பார்டர் பார்த்தீங்கன்னா இது லாங்காக வரும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது லாங் பார்டர் கலெக்ஷன் செட்டிநாடு காட்டன்லேயே. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 520லேருந்து ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ நான் இப்போ காமிக்கிறது எல்லாமே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 12 கலர்ஸ் வரும், 12லேருந்து 15 கலர்ஸ் வரும் உங்களுக்கு. இது பெரிய கோபுரம்னு சொல்கிறது, செட்டிநாடுலேயே பெரிய கோபுரம் நூல் பார்டர்லேயே வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி வரும். ஸோ 2 சைடுமே பார்டர் வந்துடும் உங்களுக்கு, அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 520 ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. அடுத்து இது ஒரு செட்டிநாடு கலெக்ஷன்லேயே கட்டம் செக்குடு வச்சு வருது, மாஸ்டர் கட்டம்னு சொல்கிறது. இது கீழே பார்த்தீங்கன்னா கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டு கரை வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறையா கலர்ஸ் இருக்குது, டார்க் கலர் லைட் கலர் நிறையா இருக்குது. ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு 520 ஸ்டார்ட் ஆகும். செட்டிநாடுலேயே பிளைன் சரியில் ஜரி பார்டர் வச்சு வரும் உங்களுக்கு, பிளைன்லேயே காப்பர் ஜரி பார்டர் வச்சு வரும் உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். பியூர் காட்டனில் இந்த மாதிரி வந்து ஜரி பார்டர் வச்சு பட்டு சிலைக்கு ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இதுவுமே 520 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 2 சைடுமே பார்டர் வந்துடும் உங்களுக்கு, அப் அண்ட் டவுன் ரெண்டுலேயுமே, மேலேங்களே 2 சைடுமே பார்டர் வந்துடும் உங்களுக்கு. இதுலேயுமே கலர்ஸ் உங்களுக்கு 10க்கு மேற்பட்ட கலர் இருக்குது. அடுத்து பொடி செக்குடு பாபி கட்டன் சொல்கிறது உங்களுக்கு, த்ரெட் பார்டரில் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து கலர்ஸ் 10க்கு மேற்பட்ட கலர் வரும். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 520. அடுத்து நம்ம பார்க்குறது செட்டிநாடு கலெக்ஷன்லேயே கலம்கரி பார்டர் வச்சு வரும். இந்த மாதிரி கலம்கரி பார்டரோட வரும் உங்களுக்கு. இதில் டார்க் லைட் ஷார்ட் ரெண்டுமே வரும் உங்களுக்கு. 2 சைடுமே பார்டர் வச்சு வந்துடும். இது 530 ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இது 500லேயே இருக்குது உங்களுக்கு. அதில் த்ரெட் நூல் கவுண்ட் மாறும் போது ரேஞ்சு மாறும் உங்களுக்கு. ஸோ இது 500 சொல்லலாம் ஸ்டார்டிங்கு. அடுத்து பார்க்குறது காப்பர் ஜரியிலேயே செக்குடு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடுமே காப்பர் ஜரி வந்துடும், இந்த மாதிரி இருக்கும். இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 540 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் இப்போ சொல்கிறது எல்லாமே இன்னைக்கு அப்டேட் ப்ரைஸ் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து ரேஞ்சு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய காட்டன் சாரீஸ் வந்து கலெக்ஷன் வந்து இப்போயே சொல்லிட்டாங்க, ரேட்டு கூடுறதுக்கான வாய்ப்புகள். ஸோ நான் இன்னைக்கு கரண்ட் ரேட் நான் சொல்லிட்டு இருக்கேன். சப்போஸ் ரேஞ்சு கூடுச்சுன்னா கண்டிப்பாக ரேட்டு மாறும். அடுத்து காரைக்குடி செட்டிநாடு கலெக்ஷன். இது அன்னக்கரை இலக்கரை இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இது இலக்கரை, நீங்கள் பார்க்குறது இது இலக்கரை. இது ஸோ இதுலேயே அன்னக்கரை இலக்கரையெல்லாம் கலந்து வரும் உங்களுக்கு. இது அன்னக்கரை. ஆமாம், கரையெல்லாம் அன்னம் பார்டர் உள்ளது. ஸோ இதில் வந்து 2 கரை ஃபேமஸ் உங்களுக்கு, அன்னக்கரை இலக்கரை வரும் செட்டிநாடு காட்டன்லேயே. இது பிளைன் சாரீஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 580 ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயே செக்குடு, இப்போ நம்ம பார்த்ததுலேயே செக்குடு. இது செட்டிநாடு காட்டன்லேயே காரைக்குடி ஸ்பெஷல். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 610 ஸ்டார்ட் ஆகுது. பார்டர் பார்த்தீங்கன்னா பெண்டெக்ஸ் பார்டர் மாதிரி வந்து இந்த மாதிரி. ஸோ பியூர் காட்டன்ங்கிறது பார்த்தீங்கன்னா தீபாவளி மட்டும் இல்லைங்க, பொங்கலுக்கு நல்லா மூவிங்கான ஒரு கலெக்ஷன் இது. ஸோ பியூர் காட்டன் தான் எல்லாருமே பொங்கலுக்கு எடுப்பாங்க. நம்மகிட்ட எக்கச்சக்க கலெக்ஷன் இருக்குது. நான் இப்போ காமிக்கிறது எல்லாமே சாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன். ஸோ நேராக வரும்போது எக்கச்சக்க கலெக்ஷன் நீங்களே பார்த்து எடுத்துக்கலாம். இது நீங்கள் பார்க்குறது சுங்குடி கலெக்ஷன். சுங்குடியிலேயே வந்து ஜரி பார்டர், ஜரி செக்குடு சுங்குடி சரி சொல்கிறது. ஸோ 2 சைடுமே பார்டர் வந்துடும். இது மாதிரி டபுள் சைடுமே பார்டர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 520 ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அதுலேயே சில்வர் ஜரி செக்குடு, சுங்குடியிலேயே சில்வர் பார்டர் வச்சு ஃபுல் ஜரி வந்துடும் உங்களுக்கு. பாடி எல்லாமே ஜரி செக்குடு வந்துடும், சில்வரில் வரனால 580 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன்லேயே 100 கவுண்ட். இது 100 கவுண்டில் கீழே பேட்டு பார்டர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி 100 கவுண்ட்டு. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 520 ஸ்டார்ட் ஆகுது. இது நம்ம பார்க்குறது பெரிய பார்டர் 100 கவுண்ட்டில் பிக் பார்டர். இது பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஓஎஸ் பார்டர்னு சொல்கிறது, ஒன் சைடு தான் வரும் பெரிய பார்டர். உள்ள பார்த்தீங்கன்னா சின்ன பார்டராக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது ஒன் சைட் பார்டர். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 530 530 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்குற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை காட்டன். இது ஸோ இது புட்டா காட்டன்கிறது. புட்டா பார்த்தீங்கன்னா பிரிண்ட் புட்டாலாம் வந்துடும், நூல் பார்டரில் ஃபேன்சி. இது காலேஜ் காட்டன் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபேன்சியாக போகிறது இப்போ இந்த ட்ரெண்டிங் நல்லா போயிட்டு இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 340 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்க்குறது இதுவும் அருப்புக்கோட்டை கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஜோதிகா காட்டன் சாரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜரி பிரிண்ட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 390 ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது பத்திக் காட்டன் சாரி 80 கவுண்ட். இது அதில் வந்து பத்திக் மாடல் உங்களுக்கு வரும். ஸோ இது எல்லாம் வித்தவுட் ப்ளவுஸ் தான். அது பத்திக்கில் பார்த்தீங்கன்னா இது 390 ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது லாங் பார்டர், சுங்குடியில் லாங் பார்டர், பிளைன் சாரி லாங் பார்டர் வரும். ஸோ மேலேயும் சின்ன பார்டர் வந்து கீழே லாங் பார்டராக இருக்கும். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 450 ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயில் சாரி கலெக்ஷன். இது ஸோ மல்லிகா சாரீஸ் கலெக்ஷன். மல்லிகா ஆயில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் 290 ஸ்டார்ட் ஆகுது. இது லோ ரேஞ்சு. அடுத்து பார்க்குறது நித்யா ஆயில். இது பார்த்தீங்கன்னா 300 ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா காட்டன் சாரியிலே வித் ப்ளவுஸோட வரக்கூடியது இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 370 ஒரு ரேஞ்ச் இருக்குது, 390 ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஸோ இதில் வெரைட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு கொஞ்சம் குவாலிட்டி நயம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அது ரித்திகா ஆயில். இது பார்த்தீங்கன்னா 320 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஹாய் வியூஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லுங்கி கலெக்ஷன். இது ஸோ லுங்கி கலெக்ஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப லோ ரேஞ்சிலேருந்து ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வரை இருக்குது. ஸோ என்னென்னு நான் சொல்லிடுறது, இந்த லுங்கி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 70. இது 70 நமக்கு ஸ்டார்ட் ஆகுது லுங்கி. இது நான் ஸ்டிச்சடு லுங்கி 70 ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சடு லுங்கி உங்களுக்கு இது 80 ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. அடுத்து 9 பிராண்ட் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஓன் பிராண்ட். இது 9 பிராண்ட் லுங்கி. ஸோ இதில் கலரு ஒயிட் செக்குடு எல்லாமே வரும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து நான் ஸ்டிச்சடு வரும்போது உங்களுக்கு 120 ஸ்டார்ட் ஆகும், ஸ்டிச்சடு வரும்போது 130 ஸ்டார்ட் ஆகுது.
130 130 ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா செக்குடு, பிளைனு, ஒயிட் செக்குடு இந்த மாதிரி 3 வெரைட்டி உங்களுக்கு கிடைக்கும். இது அடுத்து பிராண்டட் பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா உலமா பிராண்ட் இருக்கு. ஸோ உலமாவில் வந்து எக்கச்சக்க கலெக்ஷன் இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு கட்டாரி ஃபேன்சி வரும், ஒயிட்ல வரும், கலர் செக்குடு வரும். ஸோ எல்லாமே நான் வந்து சாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன். நேராக வரும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே பார்க்கலாம் நம்மகிட்ட. ஸோ இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 270 ஸ்டார்ட் ஆகுது. உலமா 215 ஸ்டிச்சடு லுங்கி வந்துடும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 360 பிராண்ட் லுங்கி. ஸோ இதுவும் பிராண்டட் லுங்கி தான் இது. இது பார்த்தீங்கன்னா 220 உங்களுக்கு அளவு வந்துடும். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 220 ஸ்டார்ட் ஆகுது, 220 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாயக் பிராண்ட். இது நாயக் பிராண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல டிசைன். இது பிளைன் மட்டும் இல்லைங்க, இதில் செக்குடு இந்த மாதிரி ஃபேன்சி டிசைன் நிறையா இருக்குது நாயக்கில். ஸ்டிச்சடு லுங்கி இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 260 ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இதுலேயுமே பிளைன் வந்துடும், ஒயிட் கட்டாரி, ஒயிட் டிசைன் எல்லா வெரைட்டியுமே இதில் வந்துடும் உங்களுக்கு பிராண்டடில் வரும்போது. அடுத்து பக்கத்து உலமாலேயே உலமா நொங்கு பிராண்ட் சொல்லி வருது. ஸோ இதுலேயுமே வந்து உலமாவோட வந்து ஒரு பிராண்டு தான் இது. அதில் வந்து இதுலேயுமே எக்கச்சக்க கலெக்ஷன் இருக்குது. பிளைன் வரும், செக்குடு, ஒயிட் எல்லாமே வந்துடும். இதில் நாணயம் பிராண்டு இருக்குது. நாணயத்தில் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்டிச்சடு லுங்கி 215 மீட்டர் வந்துடும் உங்களுக்கு 215. இதுலேயுமே ஒயிட் கட்டாரி டிசைன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி டிசைன் வந்துடும் உங்களுக்கு. இதுலேயே ஒயிட்டு, பிளைனு, கட்டாரி எல்லா டிசைனுமே வந்துடும் உங்களுக்கு. இது அடுத்து பார்க்குறது 999. இது பூட்டு மார்க்கு. ஸோ இதில் ஒயிட் மட்டும் இல்லாமல் இதுலேயுமே வெரைட்டியாக உங்களுக்கு கிடச்சிடும். கலர் லுங்கி, பிளைனு, கலர் செக்குடு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. நம்ம பார்க்குறது நாயக் லுங்கிலே வந்து ப்ரீமியம் லுங்கி இது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் கிஃப்டட் பாக்ஸ் மாதிரி வந்துடும் ப்ரீமியம் லுங்கி. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த லுங்கி ரொம்ப கூலாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வாஷ்டு லுங்கின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வாஷ் பண்ணியே வந்துடும், அப்படியே டேரெக்டாக வந்து எடுத்து உடுத்திக்கலாம். ஸோ நார்மலாக லுங்கி வாங்கும்போது கஞ்சி பைசா ஜாஸ்தி இருக்கும்போது வாஷ் பண்ணி கொடுத்துவோம். ஸோ அந்த இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாகவே வேர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது இந்த லுங்கி. ஸோ இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து கலர் உங்களுக்கு நிறையா இருக்கும் உங்களுக்கு. இதில் டிசைன் வந்து எல்லாமே ஃபேன்சி டிசைன் தான் இதில் வரது எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா உலமாவில் பார்த்தீங்கன்னா எலிகண்ட் லுங்கி. ஸோ வேர்ல்ட் ஸ்லிம்மஸ்ட் லுங்கின்னு சொல்லலாம். ஸோ லுங்கியோட சைஸே இதுதான் இது. ஸோ ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் லுங்கி இது. இது பார்த்தீங்கன்னா ஒயிட். இது ஒயிட்டில் நல்லா குவாலிட்டியாக வரக்கூடியது. இது இதில் பார்த்தீங்கன்னா கலர் சார்ட் உங்களுக்கு கிடைக்கும். பிளைனில் வந்து கலராகவும் கிடைக்கும் உங்களுக்கு உலமாவில். ஸோ இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 500 ஸ்டார்ட் ஆகும். சார் லுங்கி மட்டும் இல்லாமல் நம்மளோட எக்கச்சக்க கலர் வேஸ்ட் இருக்குது உங்களுக்கு. காலா வேஸ்ட்லேருந்து கலர் வேஸ்ட்டு எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி கேரளா டைப் வேஸ்ட்டு, காவி வேஸ்ட்டு, கேரளா டைப் வேஸ்ட்டு. ஸோ இப்போ கோயில் சீசனுங்கிறனால உங்களுக்கு வந்து தேவையான எல்லா கலர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ரெட் கலர்லேருந்து லெமன் எல்லோ எல்லா கலருமே இருக்குது. க்ரீன்லேருந்து அதுக்கு தேவையான டவல்ஸும் இருக்குது நம்மகிட்ட. டவல் கலெக்ஷன் ஃபுல்லாக இருக்குது. இது கலர் வேஸ்ட். இது ஸோ இந்த மாதிரி கலர் ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு. வேஸ்ட்டு எக்கச்சக்க கலர் கிடைக்கும் நம்மகிட்ட. இது எல்லாமே லோ ரேஞ்சு தான் உங்களுக்கு. ஸோ வந்தாலே தெரியும் நம்மகிட்ட ரொம்ப வந்து மார்க்கெட்டோட ரொம்ப கம்மியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சாமி ஐட்டங்கள். இது ஸோ இது சாமி சேலை. இது 2 மீட்டர் 4 மீட்டர் இந்த மாதிரி வெரைட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு. சாமி சேலை கலெக்ஷன் இது. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சுடு உங்களுக்கு. இது வந்து ஸ்டிச்சுடு வருது. இது சாமி பாவாடை ஒரு ஸ்டிச் பண்ணியே வந்துடும். இதுலேயுமே சைஸ் பார்த்தீங்கன்னா 3 சைஸாக வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்டிச்சுடு உங்களுக்கு வந்து தச்ச மாதிரியே இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா 3 சைஸாக வந்துடும் பாவாடை சைஸ் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது இந்த மாதிரி வேஷ்டி, பிள்ளையார் டவல், 9 கஞ்சி வேஷ்டி. ஸோ இந்த மாதிரி பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்மகிட்ட இருக்கும். சாமி ஐட்டங்கள் பூராமே கிடைக்கும் உங்களுக்கு. கேம் சீரிஸோட இந்த செக்ஷன் வந்தாவே போதும் உங்களுக்கு. சாமி ஐட்டங்கள் ஃபுல்லாக இருக்கும். காட்டன் சாரி கலெக்ஷன் ஃபுல்லாக இருக்கும். லுங்கி கலெக்ஷன், டவல், வேஷ்டி கலெக்ஷன். இப்போ டவல் கலெக்ஷன் ஃபுல்லாக பார்க்குறோம் நம்ம. ஸோ டவல் கலெக்ஷன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மடி துண்டுலேருந்து 4 துண்டாக வந்துடும். ஜாயிண்ட் துண்டு. இது மடி துண்டுன்னு சொல்கிறது. இது ஒரு ரகம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரகம் பட்டாணி மடின்னு சொல்கிறது. இதுலேயுமே 4 பீஸ் வரும் உங்களுக்கு பட்டாணி மடி. இது சீசன் மடின்னு சொல்கிறது. சீசன் துண்டு, குற்றால் துண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 சைஸாக வரும் உங்களுக்கு. இது எல்லாமே 4 பீஸாக சேர்ந்து வரும், ஜாயிண்ட் வரும். அதே மாதிரி டஜன் துண்டு வாங்கினா உங்களுக்கு இந்த மாதிரி டஜன் துண்டு இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சைஸ் 30க்கு 60, 36க்கு 72 இந்த மாதிரி வந்து மெனி சைஸ் இருக்குது. 32க்கு 64 இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி கிடைச்சிடும் உங்களுக்கு. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது நம்மகிட்ட டவல்ஸ் பொறுத்த மட்டும். அடுத்து வேஸ்ட்டியில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வேஸ்ட் கலெக்ஷன். 4 முழம் 8 முழம் எல்லா ரகமும் நம்மகிட்ட இருக்குது. ஃபேன்சி, கோல்டு இந்த மாதிரி. ஸோ நார்மல் பிராண்ட் இல்லாமல் உங்களுக்கு நமக்கு பிராண்டடும் இருக்குது. உதயம் வந்து நம்ம தான் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். உதயம் பிராண்டட் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு மட்டும் இல்லாமல் சன்னக்கரை, குண்டஞ்சிக்கரை, ஃபேன்சிக்கரை எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பொடிக்கரை 4 முழம் 8 முழம் எல்லா டைப்லையும் எடுத்துக்கலாம் நம்மகிட்ட வேஸ்ட்டியில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மூவிங்கில் உள்ள ஒரு பிராண்ட் இது நண்டு பிராண்டு. ஸோ ஃபுல்லாக வச்சிருக்கோம். ஆமாம், நண்டு பிராண்ட் லுங்கியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது நம்மகிட்ட. உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸாக கிடைக்கிது. கட்டாக தான் எடுத்துக்கணும். 20 பீஸாக தான் எடுத்துக்கணும் நண்டு. ஸோ கர்ச்சீஃப் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது லோ ரேஞ்ச். இது அதே நாய்க்கு பிராண்டட் வேணால் நாய்க்கில் இருக்குது நம்மகிட்ட. இது எல்லாமே டஜனாக தான் வரும், சிங்கிள் பீஸ் வராது. இது பார்த்தீங்கன்னா குடல் டவுன் சொல்லுவாங்க, டர்க்கி டவுன் சொல்லுவாங்க, தேங்காய் பூத்துண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே ஒன்று தான் அது. ஸோ இதோட கலெக்ஷன் வந்து சைஸ் வைஸ் இருக்கிற மட்டும் ரேஞ்ச் வைஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது உலமா பிராண்டோட ஜீன்ஸ் லுங்கி. இது டெனிம் லுங்கி. இது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஜீன்ஸ் லுங்கி பார்த்தீங்கன்னா ஆமாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்காது. ஜீன்ஸ் பேண்ட் லெவலுக்கு அந்த மாதிரி வச்சுருப்பீங்க. ஜீன்ஸ் லுங்கிங்கிறது இது டெனிமு காட்டன் மெட்டீரியல். ஸோ வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறையா இருக்குது நம்மகிட்ட.
இதில் வரக்கூடிய கலர்ஸ் வந்து நான் காமிக்கிறேன் 2 3 கலர் மட்டும். ஸோ இதில் எக்கச்சக்க கலர்ஸ் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காட்டன் சாரீஸ், லுங்கிஸ் இது எல்லாமே வந்து அந்த செக்ஷனில் காமிச்சாங்க. அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டும் உங்களுக்கு இருக்குது. பெட்ஷீட் வந்து எல்லா வகையான பெட்ஷீட்டு, ஸோ துப்பட்டி வகைகள், ஸ்க்ரீன் வகைகள், விண்டோ ஸ்க்ரீன் இது எல்லாமே வந்து அதுவும் ஹோல்சேலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் நான் ஒன்று உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பெட்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபா விலை. 130 ரூபாயிலேருந்து இந்த மாதிரி ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ஷீட்டு அப்படியே பொத்திக்கலாம். நல்ல காட்டன் கம்பளி மாதிரி சூப்பராக இருக்குது. குளிருக்குலாம் நல்லா தாங்கும். ஸோ இந்த மாதிரி பெட்ஷீட் வகைகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த பெட்ஷீட் பாருங்கள், இதெல்லாம் வந்து விலை வந்து 140 ரூபா. இது வந்து எல்லாமே வந்து ஹோல்சேலாக எடுக்கணும். ஸோ குறைஞ்சபட்சமாக நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம். 5000 ரூபாய்க்கு பில்லிங் பண்ணணும். அங்கே சாரீஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு கூட இதுவும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இது வாங்கிட்டு போய் நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். ரொம்ப அருமையாக ஓடும் இப்போலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லேயே டபுள் பெட்ஷீட், டபுள் சைஸ், நல்லா பெரிய சைஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபா தான் டபுளே உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு துணிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு விலை மாறும். ஸோ போர்வையில் வந்து ரொம்ப ஃபேமஸானது கோவிந்தராஜ் அப்படின்ற ஒரு பெட்ஷீட்டு. இது பார்த்தீங்கன்னா இதனுடைய விலையில் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு மேலே அப்படியே இருக்குது. ஏகப்பட்ட கலெக்ஷன் இது மட்டுமே நிறையா வச்சுருக்காங்க. இதுவும் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டெல்லாம் நிறைய கட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. அதுவும் நீங்கள் வந்து பார்த்து சூப்பராக எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணலாம். இந்த ஜமக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரை இருக்கும். இந்த ஜமக்காலம் வகைகள் நிறையா இருக்கிறது. இப்போ பாருங்கள், என் பின்னாடி எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஜமக்காலமும் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கல்யாணத்துக்குலாம் வந்து நீங்கள் பொதுவாக இது யூஸ் பண்ணுவாங்க நிறையா. அந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும். உங்கள் சொந்த யூஸுக்கு நீங்கள் வாங்கினா இருந்தாலும் நீங்கள் ஹெவியாக அங்கே பில்லிங் பண்ணிட்டு இதுவும் வந்து உங்களுக்கு தேவையான பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீனும் வந்துடுது. ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விண்டோ ஸ்க்ரீன் பாருங்கள், நல்லா பெருசாக நீளமாக இருக்குது. அதே போல் வந்து உங்களுக்கு ஜன்னலுக்கும் இதே மாதிரி ஸ்க்ரீன்லாம் வந்துடும். இதனுடைய விலை ஆரம்ப விலை வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபாயிலேருந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பில்லோ கவர் ஒரு பாக்கெட்டில் வந்து 12 பீஸ் ஒரு டஜன் வரும். விலை வந்து 300 ரூபா. ஸோ அது 300 ரூபாயிலேருந்து அப்படியே அடுத்து நிறையா இருக்குது கலெக்ஷன். கலர்ஸ் வருது. நீங்கள் இதை அப்படியே வந்து பாக்கெட்டாக ஃபுல்லாக செட்டாக தான் எடுக்கணும். 1 2 இதில் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதே போல் டவல் பாருங்கள், இதெல்லாம் சின்ன டவலு. இந்த மாதிரி டவலும் வந்து நீங்கள் இப்படி பாக்கெட்டாக எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணலாம். பொதுவாக வந்து பிளாட்பாரத்தில் போட்டு இதெல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க, நல்லா ஓடும். ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக லைனிங் இருக்குது. லைனிங் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்கள் வந்து இப்படி சிங்கிள் பாக்கெட்டு கூட எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அந்த மாதிரி பாக்கெட்டை தான் எடுக்கணும். இதெல்லாம் கட் பண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைனிங் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாரீஸு, லுங்கி இது எல்லாமே பார்த்தோம். ஸோ உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் இந்த கடையில் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே சாரீஸ் எல்லா வகையான சூரத் பென்சி சாரீஸ், டாப்ஸு, சுடிதார் இது எல்லாமே ஹோல்சேலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு விருப்பமானதை எடுத்து நீங்கள் சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ வந்து புது வியாபாரிகளை வந்து தயக்கம் இல்லாமல் வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கேஎம் சாரீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.